ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு பீர்லெஸ் பேட்டில் ஸ்பிரிட் அனிமோட 15 அப்புறம் 16வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எல்லா டைமும் வெளியில இருந்து ஸ்டூடெண்ட்டுங்கள வர வச்சு கிராண்ட் காம்படிஷனை வாங் எக்ஸாங் ஐலாண்டில் நடத்துவாங்க. அதெல்லாம் புதுசா வந்த ஸ்டூடெண்ட் யாரு ரொம்ப திறமை வாய்ந்தவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு ரிவார்டுங்களும் கொடுப்பாங்கன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி இருக்கிற புது ஸ்டூடெண்ட் அவனுங்களுடைய திறமையை காட்டினா அவனுங்களுக்கு நல்ல ரேங்க்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எங்களுக்கும் ரிவார்டுல சில ஷேர் கிடைக்கும்டா. அப்படின்னா சரி, நீங்க 2 பேரும் வருத்தப்படுற மாதிரி நான் எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டேன். சரி, ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு, பாயங்க இவனை கூட்டிக்கிட்டு போயிட்டு நம்மளுடைய செக்டை பத்தி சொல்லிக்கிட்டு இரு. நான் போயிட்டு இவன் தங்குறதுக்கு ரூம் அரேஞ்ச் பண்றான்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஜூனியர் பிரதர் கொன்ன லூயி கிங்டம்ல இருக்கிற 4 மேஜர் செக்டர்ல இந்த செக்ட் தான் ரொம்ப பெருசு. ஸ்டூடெண்ட்டுங்க எல்லாரையும் அவங்களுடைய கல்டிவேஷன் பேஸ் மூலியமா பிரிச்சு வைப்பாங்க. அதெல்லாம் அவுட்டர் கோட்யாட் அப்புறம் இன்னர் கோட்யாட்னு 2 விதமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நானும் சிஸ்டர் எக்ஸாவும் மார்ஷல் கிங்டம் ரிலிம்ல இருக்கிறதுனால நாங்க இப்ப இன்னர் கோட்யாட்ல இருக்கோம். என்கிட்ட இருக்கிற கரண்ட் கல்டிவேஷன் லெவல் மூலியமா என்னால இந்த செக்டர்ல என்னதான் பண்ண முடியும்னே தெரியலையே. இந்த 2 பேக்களையும் தான் இன்னர் கோட்யாட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்டுங்களும் இந்த சைடு அவுட்டர் கோட்யாட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்டுங்களும் இருப்பாங்க. இதுங்களையும் சேர்த்து மொத்தமா 6 மெயின் ஆளுங்க நம்மளுடைய செக்டர்ல இருக்கு. அது என்னென்னா ட்ரெஷர் ஆல், மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆல், ஆல் ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்புறம் ஆல் ஆஃப் லீடர்ஸ். இந்த 5 ஆளோடைய பேரை வச்சு அந்த இடத்துல என்ன நடக்கும்ன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்ப. ஆனா ஆல் ஆஃப் லைஃப் அண்ட் டெத் அப்படி இல்லடா. அதுக்கு நம்ம ஹீரோவோ அதில் மட்டும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்கறான். மற்ற ஆளுங்களை விட ஆல் ஆஃப் லைஃப் அண்ட் டெத் ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா காம்பேக்ட் ஃபைட் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சாகிற வரைக்கும் சண்டை போடுவாங்க. அந்த சண்டைக்கு நடுவுல வந்து தடுக்கிறதுக்கு யாருக்குமே அனுமதி இல்லை. அந்த ஆளுடைய மாஸ்டரை எல்லாரும் ஒரு மான்ஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகிடுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதுதான் இன்னர் கோட்யாட்டு. கேட்டா இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க தான் போல தெரியுது. இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே திறமை வாய்ந்தவங்க தான். கியூ ஃபேமிலி கிட்ட நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்றது உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லடா? எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்க அந்த அழகான பொண்ணு கூட வந்துகிட்டு இருக்க அந்த குழந்தை பையன் யாருடா? என்னால அவங்களுடைய கல்டிவேஷன் லெவல பார்க்கவே முடியலடா. இவங்க தான் இந்த செக்டோடைய நம்பர் 1 அழகியே. அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி ஜூனியர்களாலெல்லாம் எப்படிடா அவங்களுடைய கல்டிவேஷன் லெவல பார்க்க முடியும்? என்ன சீனியர் சிஸ்டரா? இந்த பையனுடைய கல்டிவேஷன் லெவல் ஏற்கனவே பாடி டெம்டிங்கோட லெவல் 5 இருக்கு. அதனால இவன் சீனியர் சிஸ்டர் கூட இருக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல. அப்படியே அவங்க 2 பேரையும் அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. நான் என்னடா உங்களை பண்ண? எல்லாரும் ஏன்டா என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்னடா ஆச்சு, உனக்கு பயமா இருக்கா என்ன? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அட, எங்களுடைய அழகி எக்ஸாவு தான் வந்திருக்கிறதா? ஆனா எதுக்காக உங்க கூட இந்த சின்ன குழந்தைய கூட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக தான் ஓயங்க இருக்கிறாரு. மூலி, என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. எனக்கும் ஓயங்கக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லடா. நீ வேணும்னா பாரு, இவன் தான் இந்த காம்படிஷனோடைய நம்பர் 1 வரப்போறான். நம்ம வேணா பெட் பண்ணிக்கலாமாடா? என்ன, இவன் வெறும் பாடி டெம்டிங்கோடைய லெவல் 5ல தான் இருக்கான். இவன் போயிட்டு இந்த காம்படிஷன்ல நம்பர் 1 வரப்போறான். அதுக்கு நான் வேற உங்க கூட பெட் பண்ணணும்னு நீங்க விரும்புறீங்களா? அட, நாயால கூட பேச முடியுமா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அப்படி சொல்லி இருப்ப? நான் வந்து எக்ஸலாம் செட்டுக்காக போட்டி போறதுக்கு நான் தான் இவனை இங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். நீ அவனை எதனா பண்ணணும்னு நினைச்சா நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அப்படின்னா ஓகே, காம்படிஷன் அப்ப இவனை நான் நல்லபடியா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பிடுறான். அவங்க கூட என்னவோ பெட்டு கட்டினீங்களே, அது என்ன பெட்டு? அதை நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாதடா. உன்னுடைய கல்டிவேஷன்ல மட்டும் நீ போக்கஸ் பண்ணி கிரேட் வாங் எக்ஸாம் காம்படிஷன்ல ஜெயிக்கிறதுக்கான வேலையை பாரு. இவங்க ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஓயங்கால தான் இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஸ்பிரிச்சுவல் பவர் வர ஆரம்பிக்குது. நான் உங்க எல்லாரும் கூட அந்த பீக்கில் ஃபைட் பண்ண ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அட, சீனியர் மூலி நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தது இவனை பத்தி தானா? இவனுடைய பேரு லின் ஜிஷாவோ. அவனும் அப்படியே என்னவோ போயம் லைனுங்களை சொல்லிட்டு இருந்துட்டு இந்த போயம் வெறும் சாதாரண போயம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா நான் எதிர்பார்க்காத விதமா உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு இந்த உலகத்துல இருக்காங்களே, உன்னுடைய அழகுல நான் அப்படியே மயங்கிடுவோம் போல இருக்கு. சீனியர் எக்ஸாவோ கூட ஒரு குப்பை இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அவன் வந்து இந்த காம்படிஷன்ல நம்பர் 1 வருவான்னு சொல்லிட்டு இருக்கானாமே. உன்ன மாதிரி ஒரு
நான் எல்லாம் இந்த வைய மறைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லடா. என்னடா நான் சொன்னதை கேட்டு உனக்கு ஒரே கோவமா வருதா? அதே மாதிரி தான் நான் அவங்களுக்கும் ஃபீல் ஆகும். என் மேல உனக்கு கடுப்பா இருந்தா வாடா நம்ம இப்பவே சண்டை போட்டு பாத்துக்கலாம். ஊலாங் சீனியர் எக்ஸ்ட்ரா கூட வந்திருக்கிற இவன் ரொம்ப திறமை வாய்ந்தவனா, முடிஞ்சா இவனை தோக்கடிச்சு காட்டு பார்க்கலாம். அவனும் திடீர்னு சிரிச்சிடு, நீ பாடி டெம்டிங்கோட லெவல் 5ல தான் இருக்க, இருந்தாலும் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக இவ்வளவு தைரியமா வந்திருக்கே, பரவாயில்லடா. உன்கிட்டயும் ஏதோ திறமை இருக்கும் போல தெரியுது. நீங்களும் ரொம்ப திறமை வாய்ந்தவர் தான். டேய் தம்பி, நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளா இருக்கடா. சரி இன்னைக்கு நைட்டு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சரக்கடிக்கலாம். ஓகே சீனியர், நீ வேணும்னா பாரு, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஓட போறேன். நான் கடைசி வரைக்கும் இங்க தாண்டா இருப்பேன். நீ ஒன்னா உன்னுடைய ஆப்போனன்ட் எல்லாம் இல்ல. லின் ஜியக்ஷாவோ ஃபியூச்சர்ல உனக்கு எதனா பிரச்சனை கொடுத்தானா என்கிட்ட சொல்லு, நான் உன்னை பாத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. லின் ஜின்ஷாவோவை நானே சமாளிச்சுக்குவேன். என்ன லின் ஜின்ஷாவோவை இவனே சமாளிச்சுக்குவான்னு எந்த நம்பிக்கையில சொல்றான்னு தெரியலையே. சரி வா நம்ம போலாம். கும்ஃபால்ல மொத்தம் 8 ஃப்ளோர் இருக்கு. அதுல எக்ஸலாங் செக்டோடைய மார்ஷல் ஆர்ட் ஸ்கில், அப்புறம் பல செக்டுகளுடைய மார்ஷல் ஆர்ட் ஸ்கில் நோட்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. உன்னுடைய ஸ்வாட் ஸ்கில் அதிகரிக்கிறதுக்கு நீ அந்த இடத்துல நல்ல புக்கை சூஸ் பண்ணி உன்னுடைய கல்டிவேஷன் லெவல்ல அதிகரிக்க முடியும். நீ எவ்வளவு நேரம் கும்ஃபால்ல உன்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்றியோ அந்த அளவுக்கு உன்னுடைய மார்ஷல் ஆர்ட் ஸ்கில்ல உன்னால அதிகரிக்க முடியும். நான் உனக்காக கும்ஃபாலுக்கு வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நாளைக்கு இல்லைன்னா நாளானிக்கு எல்லாம் வந்துடுறா சரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோவோ அப்படியே கும்ஃபு ஆளு உள்ளார வந்துகிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒருத்தர் பெருகிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இந்த வயசானவருடைய கல்டிவேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கு, எனக்கு தெரிஞ்ச இவர் ரொம்ப திறமை வாய்ந்தவரா இருப்பாரு அப்படின்னு ஹீரோ அவனை உள்ளாரே சொல்லிக்கிட்டு இருந்துட்டு எல்டருக்கு என்னுடைய வணக்கங்கள்னு சொல்றான். டேய் நீ குன்னன் தானே, இதுக்கப்புறம் நீ என்ன ஷென் லாவோன்னே கூப்பிடலாம், சீக்கிரமா உள்ளார போடா சரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோவோ உள்ளார போக, இவன் பாடி டெம்டிங்கோடைய லெவல் 5ல தான் இருக்கான். என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இவ்வளவு மார்ஷல் ஆர்ட் ஸ்கில் புக் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆளுல இன்னும் எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னு வேற தெரியல. எனக்கான சரியான மார்ஷல் ஆர்ட்ஸ் புக்கை நான் எங்க இருந்து கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. சீக்கிரமா எனக்கு தேவையான புக்கை நான் தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். இங்க பாத்தீங்களா, என்னுடைய எனிமி நேருக்கு நேரா இந்த இடத்துக்கு வந்திருக்கான். நான் திரும்ப இவனை இங்க பாப்பன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்னடா உன்னுடைய ஷார்ட் ஸ்கில்லுக்கான சரியான புக்கை கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல. அதுக்குள்ளார எங்கடா போற? சீனியர் எக்ஸாவோ இந்த இடத்துல இல்லன்றதுனால என்ன பார்த்து நீ பயப்படுற போல தெரியுது. அத நீ சொல்றியா? ஆங்களாங்கு உன் கூட சண்டை போடணும் தானே வந்தான், ஆனா நீ அவன் கூட சண்டை போடாம பயந்துகிட்டு தானடா வந்தேன். உன்னை சாவடிக்காம விட மாட்டான்டா. நீங்க சண்டை போடுறதுக்கு இது ஒன்னும் குன்ஃபு ஆளு கிடையாது, இது கோஃபு ஆளு. இந்த இடத்துல நீங்க எந்த ஒரு சத்தமும் போடக்கூடாதுரா. சரி எல்டர், உங்ககிட்ட இதை பத்தி கேட்கறேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. டூனா என்ன? அது ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ்ரா. அது ப்ளூ ஓஷன் மூன் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. அது மூலமா ஒருத்தருடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் டேலண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். சரி குன்னன், நம்ம ஒன்னும் சண்டை போட வேணாம். இது மூலமா யாரு ரொம்ப டேலண்ட் ஆனவங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி எனக்கு ஓகே. ஆனா தோக்குறவங்க கும்ஃபாலுக்குள்ளாரையும் அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க வரவே கூடாதுரா. அதை கேட்டு அவங்களும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணுறேன். See you guys.